ஒரே மர்மமா இருக்கு. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? இருக்கடா இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரோஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னப்பா ரெடியா? சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இப்ப சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. 5 நாளுமே சாம்பார் வைக்கிறோம், சலிக்காம சாப்பிடுறாங்க. மேம் ஏன்டா பச்சை போய் பேசுற? மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஆஹா, என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க சார், அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு, ரியலாவே இல்லையே. வெச்சுவோங்க மேடம், இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வெச்சுவோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கா? ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்கா? சீரியஸா பாரு. அது என் தண்ணி. என்ன எழுதி அது? மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? டெல்லி தானே விசாரணை தானே, போலாம். முடிஞ்சா போலாமா? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, நக்கல்யா அவனுக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. அந்த விழாவில மாண்புமிகு சிஎம் அவர்கள் மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. பாத்துருவோம். கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு. மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனா அவரை முடக்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு. என்ன சொன்ன? மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன சொன்ன? கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில வர மாட்டேன். ரெண்டாயிரத்தி 26 ஸ்டாலின் தான் வரணும். விஜய். 2024 யாரு ரஜினி. யாரு? ரஜினியா? ரஜினி கட்சியே தொடங்கலையா?
விஜய். லூசு போயிடலாம் முட்டா போயிடலாம். சீமான் இருக்கார்ல, அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரபாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன், என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேங்கனாரு. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா? உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. உன்னை நம்பிதான் நான் 56 பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. எங்களை அந்த ஏமாத்தி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அனில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நேத்து வந்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனை சேர்ந்து ஒரு சனியன் ஆகி சனிக்கிழமை வருதான். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அன்னைக்கு தான் திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர், இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கும் கொள்கை கூட்ட தான் போர். நீ எங்க இருந்து வந்த? எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க? எத்தனை படத்துல நடிச்சிருக்க? உன்னை வர நடிகர்னு சித்தரிக்கிறோமா? போற பக்கத்துல அணில் அவ எங்க பேச்சாரு அடுத்த எல்லாம் மைக்க எடுத்து பேசுற. அணில் குஞ்சா அணில் குஞ்சா. இந்த அணில வச்சுதான் நீ 8% ஓட்டு வாங்கின, அதை மறந்துடாதீங்க என்னைக்கும். வெரி குட்ரா, கை கொடு. வெரி குட்டா. நாங்கள எதிர்க்கிறது நாங்க நோக்கமே கிடையாது. நாங்க பட்டே மக்கள் பணி செய்யறதுக்கே எங்க தளபதியை கொண்டு வரோம். உனக்கு ஓட்டு வருதா வரலையா, உனக்கான மக்கள் பணி இருக்குல்ல, நீ அதை பத்தி பேச வேண்டியதானே. எதுக்கு தளபதியை பத்தி பேசணும்? தெரிஞ்சுக்கிட்டியா? அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு? சனிக்கிழமை வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி என்னமா வர்றாரு? எங்களை பார்க்க வர்றாரு. நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. மதுரை மாநாட்டுக்குல 100 கேபினாச்சும் போட்டுப்பாங்க. ஒரு கேபின்ல 5000 பேர். நீ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கா? ஒரு கூட்டம் மட்டும் 5000 பேருக்கு மேல கூட்டம் வராதுன்னா அவர் 36 லட்சம் ஓட்டுங்கிறாரு. நாங்க வெறும் ஒரு மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கான். எத்தனை லட்சம் பேர் ஓட்டு வருவாங்க? இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மயிலாட். ஜெயிக்கிற அடுத்த விஷயம் எங்க தளபதிக்காக கூட நிப்பான். 2026 எங்க தளபதி பின்னாடி தான் நிப்பான். அதுக்கு பின்னாடி நாங்க வாழ்வா சாவா. எங்க இளைஞர் படை எல்லாமே எங்க தளபதி பின்னாடி தான். மாசா கெத்தா. ரொம்ப வந்து கும்பல் இதெல்லாம் கிடையாதுண்ணா. இது வந்து ஒரு திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எந்த உயிரிழப்பும் எந்த இதுவுமே கிடையாது. இவங்களா பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கடவுள் கேட்பாருண்ணா. கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாரு, அந்த கடவுள் கேட்பாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லக்கா, ஒரு பாதுகாப்பு இல்ல. எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போயிருந்தல அங்க பேர் கேட்ட வரைக்கும் ஆப்படி வச்சிருந்தாங்க. தவிர அதுக்கப்புறம் எப்படி பேர் கேட்க எப்படி ஆளு சொல்ல வந்துச்சு. எல்லாருமே அத்தனை உள்ள வரானுங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாமே பிரச்சனை ஆச்சு. எல்லாமே போலீஸ் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க முடியாது. ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியல. எதுக்கு அப்படி மீட்டிங் தரது? எதுக்கு கொடுத்தீங்க முதல்ல? இன்னைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது? நாளைக்கு நியூஸ்ல என்ன போடுவீங்க? விஜய் வந்தாரு, அவர் வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு. அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதிக்கு விட்டாங்க, அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. விஜய் பாக்குறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு.